எனக்கு நீங்க சம்பளம் கொடுத்தா போதும். மட்டமான படத்துல கூட நடிக்க நான் ரெடின்னு சொல்லக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே அமலா பால். தன்னோட சினிமா பயணத்த சிந்து சமவெளி அப்படின்ற சர்ச்சைக்குரிய படத்துல நடிச்சதன் மூலமா தான் ஆரம்பிக்கவே செய்றாங்க. ரொம்ப சீக்கிரமாவே டாப் நடிகர்களோட படங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் ஏ.எல். விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி சீக்கிரமா டைவர்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஆடை அப்படின்ற படத்துல ஆடையே இல்லாம நடிச்சது தான் மிகப்பெரிய பிரச்சனைய கிளப்பி விட்டுச்சு. ஆடையே இல்லாம நடிச்சுட்டேன். லிப் லாக்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல இவங்களோட கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும். என்ன மாதிரி படத்துல என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் நான் தயக்கமே இல்லாம நடிப்பேன் அப்படின்னு அமலா பால் ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் மாறிச்சு. ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் இழந்து எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாமலாம் அமலா பால் இருந்தாங்க. அப்பதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. சம்பளம் மட்டும் போட்டு விடுங்க சார். என்ன கேரக்டர்னாலும் ஓகே. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆண்ட்ரியா. 2017ஆம் ஆண்டு திகில் நிறைந்த படமா வெளியான படம் தான் அவள். இந்த படத்துல சித்தார்த் மற்றும் ஆண்ட்ரியா இருவருமே கணவன் மனைவியா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆண்ட்ரியாக்கு ஏற்கனவே சித்தார்த் மேல ஒரு கிரஷ் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்துக்கும் அதே தான் சொல்லலாம். அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்தோட கதை எல்லாத்தையுமே தாண்டி ஆண்ட்ரியாக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெருக்கமாவே இருக்கும். ஆண்ட்ரியாவும் இதுல ஓப்பனாவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆண்ட்ரியா 2015ஆம் ஆண்டுக்கு அப்புறமா தான் ஒரு ஹீரோயினா வளர்ந்துட்டு வந்தாங்க. அதனால எந்த ஒரு பட வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு சம்பளத்தை மட்டும் போட்டு விடுங்க. எனக்கு எந்த படம்னாலும் ஓகேன்னு தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆண்ட்ரியா மாதிரி ஒரு போல்டான ஹீரோயினை தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவங்க எல்லா விஷயத்தையுமே செம போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரெஜினா கெசாண்ட்ரா. 2019ஆம் ஆண்டு நடிகை ரெஜினா எவரு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்காவான த்ரில்லிங் படம். இந்த படத்துல படும் மோசமான சீன்ஸ்ல இவங்க நடிச்சது தான் மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுச்சு. ஒரு ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. இப்போ என்னால அதை காமிக்க முடியாது. நீங்க இந்த படத்தை சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரியும் நான் எதை சொல்றேன் அப்படின்னு. இந்த படத்துல இவங்க நடிச்ச காட்சிகள் எல்லாத்தையுமே இவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியல. அந்த அளவுக்கு சீன்ஸ்லாம் படு மோசமா இருக்கும். பட் இது எதையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காத ரெஜினா எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும் எப்படினாலும் நடிப்பேன் அப்படின்னு அசால்ட் காட்டினாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ரெஜினா ஆரம்பத்திலேயே நம்ம தமிழ் சினிமால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் போக போக எடுத்த ஸ்கிரிப்ட் எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாததுனால மார்க்கெட்டையும் இழந்துட்டாங்க. இதே தான் அவங்களுக்கு தெலுங்குலையும் நடந்துச்சு. மறுபடியும் விட்ட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கேரக்டர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ரெஜினா நடிக்க ஆரம்பிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமன்னா. தமிழ் ரசிகர்களால மில்க் பியூட்டி அப்படின்னு பாசமா கூப்பிடப்பட்ட ஒருத்தங்க தான் தமன்னா. லஸ்ட் ஸ்டோரிஸ்னு ஒரு படத்துல இவங்க நடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படம் எந்த அளவுக்கு கண்கூச வச்சிருக்கும் அப்படின்னு. அதுல தமன்னா கொஞ்சம் ஓவராவே நடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ரஜினி நடிப்புல வெளியான ஜெயிலர் படத்துல காவாலா டான்ஸ் இருக்குல்ல, நம்ம அப்படி ஒரு தமன்னாவை பார்த்திருக்கவே மாட்டோம். திடீர்னு பார்க்கும்போது தமன்னாவா இது? ஆளோட முகம் தான் மாறி இருக்கு அப்படின்னா உடல் அமைப்பே மாறிடுச்சு அப்படின்னு எல்லாருமே செம ஷாக். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. தமன்னா ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமால இருந்த எல்லா மார்க்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஈவன் தமன்னான ஒரு நடிகை இருந்ததையே நம்மளும் மறந்துட்டோம். தெலுங்கு சினிமாலையாவது மேல வந்துடலான்னு பார்த்தா அங்கேயும் இதே கதை தான் நடந்துச்சு. ஸோ அப்போ முடிவெடுத்தது தான் இது. தமன்னாக்கு திரும்பவும் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே ஜெயிலர் படம் தான். அதுல காவாலா பாட்டுக்கு எப்போ அவங்க ஆடினாங்களோ அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தமன்னா செம பிஸியான நடிகையா மாறிட்டாங்க. ஸோ விட்டது எல்லாத்தையும் மறுபடியும் பிடிச்சிருவாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஹீரோயின் சம்பளம் கொடுத்தா போதும் என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பண்றதுக்கு நான் ரெடின்னு முன்வர காரணமா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.